ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு பள்ளி கல்வித்துறை அடுத்தடுத்து பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டே இருக்காங்க. புது பாடத்திட்டம், கோடை விடுமுறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃபியூஷன், பே மேட்ரிக்ஸ் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் சிறப்பு டெட் தேர்வு குறித்து ஒரு முக்கியமான வார்னிங், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீச்சர்ஸ்க்கான புதிய பாடத்திட்ட பயிற்சி. முதலாவது அப்டேட் என்னன்னா, அடுத்த கல்வியாண்டுக்கான 2026-27 கல்வியாண்டுக்கான வேலைகள் இப்பவே தொடங்கியாச்சு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. இதுக்காக கோடை விடுமுறையான மே மாதத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு எப்படி புது சிலபஸ் நடத்துறதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இதில் பழைய மாதிரி வெறும் தியரியாக இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டாக குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி QR கோடு வீடியோஸ் எல்லாம் வச்சு பாடங்களை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்ற போகிறாங்க. இதுக்காக ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு இந்த வெக்கேஷனில் கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, டீச்சர்ஸ் மத்தியில் இப்போ ஓடிட்டு இருக்க ஒரு பெரிய குழப்பம். ஏப்ரல் 16ஆம் தேதியோட ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிய போகுது. ஆனால் ஏப்ரல் 24 வரைக்கும் வேலை நாட்கள், பள்ளி வேலை நாட்கள் சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போகுது. இதில் 80% டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டிக்கு போக வேண்டியிருக்கு. அப்போது எப்படி ரிசல்ட் போடுறது, அட்மிஷன் வேலை பார்க்குறது, எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஸ்கூல் வேலை நாட்கள் தொடருமா, அது மாதிரி எந்த ஒரு தெளிவான அறிவிப்பும் வராததுனால டீச்சர்ஸ்லாம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் சீக்கிரமாகவே ஒரு தீர்வு சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பற்றினது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி டீச்சர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இதனால் ஜூலை மாதம் சிறப்பு டெட் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அதுக்கு அப்ளை பண்ண டீச்சர்ஸ்க்கு பணி சான்று ரொம்பவே அவசியம். ஆனால் இந்த பணி சான்று கொடுக்கறதுல முதன்மை கல்வி அலுவலர்கள்லாம் லேட் பண்ணி, அதனால் எந்த ஒரு ஆசிரியரும் தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியாமல் போச்சுன்னா அந்த அதிகாரிகளே முழு பொறுப்பு ஏற்றுக்கணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. நான்காவதாக, இடைநிலை ஆசிரியர்களுக்கான பே மேட்ரிக்ஸ் பிரச்சனை. சில ஆசிரியர்களுக்கு பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சதுனால அவங்களுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் வாங்குறதுல சிக்கல் வந்திருக்கு. இதை சரி செய்வதற்காக இது போல் பே மேட்ரிக்ஸ் இல்லாத ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டு என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உடனே அனுப்ப சொல்லி தொடர்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட கல்வி அலுவலருக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு சின்ன ஆனால் முக்கியமான விஷயம், இப்போ 10th 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு பேப்பர் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. இதில் 12th பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு ஒரு பேப்பருக்கு 10 ரூபாயும், 10th பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வெறும் 8 ரூபாயும் கொடுக்குறாங்களாம். அதுவும் 10th வகுப்பில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு பேப்பர் திருத்தணும். ஆனால் 12th பார்த்தீங்கன்னா 90 மார்க்குக்கு தான் பேப்பர் திருத்துவாங்க. ஒரே மாதிரி வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு ஊதியத்தில் மட்டும் ஏன் இந்த வேறுபாடு? இதை மாற்ற சொல்லி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட லேட்டஸ்டான அப்டேட்ஸு, இந்த பேப்பர் திருத்துகிற ஊதிய குறைபாடு, கோடை விடுமுறை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் பற்றி, அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பே மேட்ரிக்ஸ் பற்றி. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணாங்க. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.